சமீபத்தில் ஒரு காரியத்தை நான் படித்தேன். அதில் என்ன படித்தேன்னா, ஆண்டவர் உங்களுக்கு வாசல் திறக்கலைனாலும் பரவாயில்ல, உங்களுக்குன்னு ஒரு ஜன்னல் திறந்து வச்சுருக்கார் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தது. அப்போ அதை பார்க்கும்போது நான் யோசித்தேன், அப்போ வாசல் திறக்கலான்னா ஆண்டவர் அந்த ஜன்னலில் என்ன சொல்கிறதுக்காக ஜன்னலை திறந்து வச்சுருக்கார்? ஜன்னலை ஏரியா குதிக்க முடியும், அல்லது ஜன்னல்லேருந்து வெளியே எட்டி பார்க்க முடியுமா? எதற்காக அந்த ஜன்னல் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் நம்ம எப்பொழுதுமே நம்ம யோசிக்கிறது வாய்ப்புகள், வாசல்கள், இது மாதிரி தான் நம்ம யோசிச்சுட்டே இருக்கோம். அடுத்து என்ன யோசிப்போம்? இந்த இடத்துலேருந்து நம்ம வேறு இடத்துக்கு என்ன பண்ண போகிறோம்? அந்த இடத்துக்கு போனால் நல்லா இருக்குமா? அங்கே போனால் நல்லா இருக்குமா? இது செஞ்சால் நல்லா இருக்குமா? இது செஞ்சால் நல்லா இருக்குமா? இப்போ சமீப காலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா குடும்பத்திலே மக்கள் அப்படி ஆயிட்டாங்க. என் மனைவி சரியில்லை, இன்னொரு மனைவி, என்னுடைய கணவன் சில சாதாரண ரீசன்ஸ்க்கெல்லாம் ஒரு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற மாதிரி ரிலேஷன்ஷிப்ஸ், ஒரு விதமான குடும்பத்தில் ஈவன் பெற்றோர் பிள்ளைகள் இடையிலேயே கூட ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படி ஆயிடுச்சு.